Greetings everyone. ரொம்ப நாள் கழிச்சு ஆல் இன் டெக்கில் ஒரு வீடியோ போடுறோம். ஐ நோ இது ரொம்ப பெரிய லீவ் தான். ஸோ எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீச்சரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது One UI 7. ஒரு 2 months முன்னாடி நான் S25 Ultraவோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் ரிவ்யூ போடல One UI 7க்கு. இப்போ A53க்கு One UI 7 லான்ச் பண்ணதுனால One UI 7 ரிவ்யூ தோ வந்தாச்சு. ஸோ அனிமேஷன்ஸ்லாம் இந்த ஸ்பெக்ஸையும் மீறி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பர்பு தான் சொல்லணும். ஏன்னா A53ல இப்படி ஒரு அனிமேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோர் தென் ஸ்பெக்ஸ் மேபி சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். ஏன்னா One UI 6, 5 இந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அனிமேஷன் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்காதுன்னு. பட் இந்த வாட்டி உண்மையிலே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட லே அவுட் தான். One UI 6ல் வந்து எல்லா யூடியூபர்ஸுமே ஒரு கன்சர்ன் வச்சுருந்தாங்க, ஒன் ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு. ஸோ அதை One UI 7ல் சாம்சங் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரே ஃபிங்கரில் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும், விச் இஸ் கிரேட். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டதை அவங்க செஞ்சு தராங்க. ஸோ தெர் இஸ் சம்திங் நியூ இன் திஸ் சாம்சங். ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன்ஸ் தான். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் One UI 7ல் எவ்வளோ பெரிய அனிமேஷன்ஸ்னு. அண்ட் ஆல்சோ One UI 7ல் ஐகான்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், பேட்டா ப்ரோக்ராம்லாம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ One UI 7ல் ஐகான்ஸும் சேஞ்ச் பண்ணுங்க. இன்னொன்று, அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆப்பிளோட ஐகான்ஸ் தான் சிமிலராக இருக்குது. சம்திங் நியூ இல்லையா? எல்லாத்தையும் நியூன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அனிமேஷன்ஸ்னு, குட் லாக். ஸோ குட் லாக்கில் One UI 7ல் மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப். ஸோ ஹோம் அப்புன்ற ஒரு ஆப்பை வந்து நீங்கள் One UI 7 அப்கிரேட் பண்ண பிறகு டவுன்லோட் பண்ணணும். அது எங்கே டவுன்லோட் பண்ணணும்னா குட் லாக்கில். ஸோ குட் லாக்கில் டவுன்லோட் பண்ணது பிறகு, இன்ஸ்டால் பண்ணது பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி குட் லாக்கில் காட்டும் ஹோம் அப்னு. ஸோ ஹோம் அப்பை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் அப்போடு இந்த ஆப் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் ஹோம் அப்பை ஆன் பண்ணிவிட்டு கெஸ்டர் செட்டிங்ஸ்க்கு போகணும். இது ஏன்னா இதான் வந்து அனிமேஷனுக்கு ஹோம் கெஸ்டர் அனிமேஷன் டியூனிங்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கும். கிளாசிக், எலகன்ஸ், டைனமிக், ஸ்வீட், சிம்பிள் டியூனிங். நான் கொடுத்துருந்தது ஸ்வீட். ஸ்வீட்னா எப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட குவிக்னஸை அதை அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனில் காமிச்சிருப்பேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் டக்குன்னு ஃபோன் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து குவிக்னஸும் வந்து ஒரு இதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் ஸ்வீட். கெஸ்டர் செட்டிங்ஸில் நிறையாவே ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் மெயினாக இது அனிமேஷன் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் தான். ஏன் ஹோம் ஸ்க்ரீன்னா DIY ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இது மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான். ஏன்னா கஸ்டமைசேஷனுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ அந்த DIY ஹோம் ஸ்க்ரீனை அதாவது ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களை டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே நான் காட்டுறது தெரியும். என்னோடய ஆப்பை நான் என்னால் எங்கே வேணாலும் நவுத்திக்க முடியும். எங்கே வேணாலும் நீங்கள் நினச்ச இடத்துல நவுத்திக்கலாம், ஒரு லிமிட்டுமே கிடையாது. ஸோ யூ கேன் பிளேஸ் யுவர் ஆப்ஸ் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் ஆல்சோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீன் DIY ஹோம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது, உங்களோட கேலரியிலேருந்து ஒரு ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த DIY ஹோம் ஸ்க்ரீன் பிடிச்சிருந்தாலுமே நான் நார்மல் ஹோம் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் DIY ஹோம் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிப்பேன். ஆனால் எதுக்கு ஹோம் அப் நான் வச்சுருக்கேன்னா அனிமேஷன் தாங்க. ஸோ அனிமேஷன் பக்காவாக இருக்குது. அடுத்த One UI 7 ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐஃபோனில் இருக்கிற டைனாமிக் ஐலாண்டுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேக்ரவுண்டில் எல்லா ஆப்ஸையும் வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பாட்டிஃபைல போயிட்டு பாட்டை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு டாப்பில் அது இண்டிகேட் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை டேப் பண்ணும்போது உங்களுக்கு டேப் பண்ணது பிறகு அது இன்னொரு ஹியூஜர் ஸ்க்ரீனாக மேலே டாப்பில் வரும். நீங்கள் அங்கே பாட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது பாட்டுக்கு மட்டும்தான் கிடையாது. அடுத்து வந்து நான் கிளாக்குக்கு போயிட்டு கிளாக்கில் ஸ்டாப் வாட்சையும் டைமரையும் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணது பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அத்தனை நான் ரன் பண்ண அத்தனையுமே வந்து எனக்கு திருப்பி அதே டேப்பில் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணேன்னா உங்களால் அது ஸ்விட்சும் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு, ஸ்டாப் வாட்ச், டைமர், இந்த மாதிரி மூணுத்தையும் உங்களால் ஸ்விட்சும் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நவ் பார். இது One UI 7ல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் தான் சொல்லணும் லாக் ஸ்க்ரீனில். ஸோ உங்களுக்கு விட்ஜெட்ஸாக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நவ் பாராக ஆகுது. நவ் பாரில் என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி தான். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் மேலே ஸ்விட்ச் பண்ணால் உங்களால் நவ் பாரில் லாக் ஸ்க்ரீனில் கீழே ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வித் ஆக்சஸிங் எவ்ரி ஃபீச்சர். ஸோ இது ஒன்லி பார்ட் 1 மட்டும்தாங்க.
பார்ட் 1லேயே ஒன் யூஐ 7ல் இத்தனை ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 வீடியோ வேறு ஒன்று போடுறான். இது எதுக்குன்னா ஒன் யூஐ 7 நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குட் லாக்கில் பெண்டிங் இருக்குது அண்ட் ஆல்சோ ஓன் ஒன் யூஐ 7 ஃபீச்சர்ஸில் குட் லாக். ஸோ வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.